பாடசாலைக்கு தாமதமாக வந்ததால் 100 முறை செட்டப் செய்ய வைத்ததில் 6வது வகுப்பு மாணவி பலி. மும்பையில் தனியார் பள்ளியில் படிக்கும் 6வது வகுப்பு மாணவி தாமதமாக வந்ததற்காக 100 முறை செட்டப் செய்யுமாறு ஆசிரியர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு பிறகு உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார். மனித நேயமற்ற தண்டனையே காரணம் என குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து பள்ளி நிர்வாகமும் அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாத்தீங்களா, ஒரு 6வது படிக்கிற சின்ன குழந்தை மற்றவங்க அழைச்சினால இறந்துருச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் அவன் 1000 தப்பு பண்ணிட்டு வெளியே சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா ஒரு தப்புமே பண்ணாத குழந்தைங்க தான் நிறைய இறந்துட்டே இருக்காங்க மற்றவங்க அழைச்சிட்டனால. தயவு செஞ்சுங்க பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பொம்பளை பிள்ளைங்க கிட்ட ஒன்று தப்பா நடந்துக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாவடிச்சிடறானுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்க அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க படிச்சாங்கன்னா ஓகே, படிக்கலன்னா நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அடிக்கிறதோ இல்லை துன்புறுத்ததோ பண்ணாதீங்க. இப்போ நல்ல மார்க் எடுக்கிறத விட எது முக்கியம்னாக்கா செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மிருகம் நம்மளை தாக்க வருதுன்னா அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கணும் அதை கற்றுக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மிருகங்கிட்ட மாட்டினாக்கா நம்ம நெருப்பை காட்டினாலே பயப்படுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நம்ம மார்க் எடுக்கணும், ரேங்க் எடுக்கணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கோம். பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய பேர் இப்படி ஆகுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குட் டச் பேட் டச் சொல்லி தரீங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டிஃபென்ஸ் யாராவது தப்பாக நடந்துக்கினாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லி கொடுங்க. இந்தமாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. அதாவது தயவு செஞ்சு நான் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லிக்கிறேன். நீங்கள் பசங்களை மிரட்டலாம், அதுக்கு மேலே அடிக்கிறது எல்லாம் வேணாம். நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில. வாழ்க்கை சந்தோஷம் வாழறதுக்கு தான். இப்போ அந்த புள்ள இறந்துருச்சு, அதை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக. முடிஞ்சதை மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, இறந்து போயிடுறாங்க. இப்படி தான் பார்த்தோன்னாக்கா இதெல்லாம் வேறு ஏதாவது இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.